ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடக்கூடாது. இங்கே சனி அப்படியே எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பாரு. அதோட குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸும் இதில் வருது அப்படிங்கிறது தான். அப்பா, அப்பாவோடைய அப்பா, தாத்தா கர்மா அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இந்த கர்மாலாம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு பாத்தில் நீங்கள் இருக்கீங்க. வீட்டில் உங்கள் வீட்டோடைய அட்மாஸ்பியர், உங்கள் வீட்டோடைய எனர்ஜி ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் ப்யூரிஃபை ஆகணும் அப்படின்னா வீட்டு வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஒன்றிணைஞ்சு இருந்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா எந்த ஃபீல்டில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் வார்த்தைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த சேல்ஸில் இருக்கவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மிதுனத்துக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா வரும். இல்லையே எனக்கு கம்யூனிகேஷன் வரலன்னா எங்கேயும் உங்களோட விஷயத்து சக்கரம் பிளாக்டாக இருக்குது. எப்படி பிளாக்டாக இருக்கும்? நம்மளுக்கு எதையாவது ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகலை. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு கரெக்டாக மே 2026 குரு மிதுன ராசிக்கு வர்றார். அப்போ உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ, இந்த ஜான்வரி டு மே முதல் ரிஷபத்தில் இருக்கிறப்போ மிதுனத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, செலவுகள் அதிகமாக இருக்கும். ட்ராவல் நல்லா பண்ணுவீங்க. ட்ராவலிங்க்கே செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். இது எப்படின்னா, ஐயோ என்னடா இவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறப்போ அது சுபவிரய செலவாக தான் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட கர்மா ட்ராவல் பண்ண உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆன்மீக ரீதியாக நிறைய கனெக்ஷன் வரும். அதோட இந்த ஆன்மீக பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தடவை மிதுனத்துக்கு நடக்கும். சில மிதுன ராசிக்காரங்களுக்குலாம் சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி கிடைக்கிறது. சித்தர் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கண்கூட பார்க்கறது, சித்தர் ஸ்தலங்களுக்கு போகிறது, உங்களுக்கு தெய்வீக ரீதியான கனவுகள் வருது. ஏன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கர்மா ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி அது 2025 நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதோடைய தெளிவு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு அந்த தெளிவு நிலை வந்துடும். ஓ இதுக்காகத்தான் இவ்வளவு பயணங்கள் நான் பண்ணனா, இதனால தான் இவங்களை நான் போய் பார்த்தேனா அப்படின்ட்டு எல்லாமே கனெக்ட் ஆகும். அப்படின்னா உங்களுக்கான சித்தர்கள் ரிஷிகளை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த யூனிவர்ஸுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மூலியமாக நடக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இது மிதுனத்துக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாகவே அது பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பார்க்குறீங்க மே டு டிசம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த தெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் பார்த்தாச்சு, தெய்வ அனுகிரகம்லாம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. அப்படிங்கிறப்போ நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். அதாவது இந்த ஒரு ஃபேம்குள்ளே போகிறது, ஒரு உங்கள் பேருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு ஒரு புது வேலை. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானோருக்கு அவங்களுடைய ஒர்க் பிளேஸில் நிறைய இஷ்யூஸ் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் நல்லா தான் வேலை பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஒர்க் அத்தாரிட்டிஸு, உங்கள் ஒர்க் பிளேஸஸில் சில பாலிட்டிக்ஸ் அப்படின்லாம் நடந்திருக்கும். உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும். அடுத்த வேலைக்கு போகலாமா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இது மே மாதத்துக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு வேலையில் இருந்துகிட்டே இன்னொரு வேலையை தேடிக்கிறது புத்திசாலித்தனம். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடக்கூடாது. இங்கே இருந்துகிட்டே இன்னொன்று சைமில்டேனியஸாக தேடுறப்போ கண்டிப்பாக ஒன்று நீங்கள் வேலை பார்த்த இடத்துலையே ஒரு ப்ரொமோஷன் லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இல்லைன்னா ஒரு புது ஜாப்குள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு வந்துடும். இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு வரும். அப்போது இந்த மே மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ நாங்கள் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னா எடுத்துக்கோங்க. மேபி அதோடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த தடவை மிதுனத்துக்கு கண்டிப்பாக வரப்போகுது. இதில் என்ன அப்படின்னா சில பேர்த்துக்கு ஹெல்த் வைஸாகவும் சரி, மைண்ட் வைஸாகவும் சரி, இது ஒரு மறுஜென்மம் மாதிரி தான். உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அந்த அளவுக்கு மன அழுத்தங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதுலேருந்து எப்படா மீள்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. மீளுவீங்க. மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் மீள ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இது சனி இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. சனி அப்படியே எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பார். அதோட குருவோடைய பிளெஸ்ஸிங்ஸும் இதில் வருது அப்படிங்கிறது தான். உங்களுடைய அப்பா கர்மா, அப்பாவோடைய அப்பா, தாத்தா கர்மா அப்படின்லாம் இருக்கு இல்லையா, இந்த கர்மாலாம்
கிளியர் ஆகக்கூடிய ஒரு பாத்தில் நீங்கள் இருக்கீங்க. அவங்க செஞ்ச தர்ம காரியங்கள், அந்த தர்மம் உங்களை காக்கிறதும், அதோட அவங்களுடைய கர்மாவை நீங்கள் கேரி ஆன் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த கர்மாவும் கிளியர் ஆகுறது எல்லாமே வந்து இந்த 2026ல் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நிறைய மிதுன ராசிக்காரங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போவீங்க. அப்படி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் வருதுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. அது வீண் செலவு அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கையில் வேற ஒரு பரிணாமத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து சூட்சுமமாகவே சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வைஸ் ஒரு மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆன்மீக தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வருடம் உங்களுக்கு வருது அப்படின்னு இருக்கு. படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன் போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த வருஷம் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பயணங்கள் ரொம்ப ஃபேவரபுளாகவே இருக்குது மிதுனத்துக்கு இந்த தடவை. ஆனால் உடனே அப்படி இப்படியே லக் வந்துருமா அப்படிங்கிறதுலாம் இல்லை. என்ன எஃபர்ட் போடுறீங்கன்னு ஒன்று இருக்குது, என்ன ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னு இருக்குது. நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுக்கான லக் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கெரியர் அப்படின்னு வரப்போ சில மாயைகள் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் மாறும் அப்படிங்கிறப்போ எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண தெரியாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாங்களே, ஒருவேளை இது ஆப்பர்ச்சுனிட்டியா அது ஆப்பர்ச்சுனிட்டியான்னு ஒரு இல்யூஷனுக்குள்ள ஒரு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கும். அந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் அது தெளிவு நிலைக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா மாற்றம் வந்ததுக்கப்புறமும் என்ன ஒரு growth வரல அப்படின்லாம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது நம்மளுடைய சுயஜாதகங்களை பார்க்குறப்ப தான் தெரியும். இது வந்து நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம் உங்களுடைய லைஃப் வந்து இப்படி தான் மாறும் அப்படின்னு. அதோட மறைமுகமான எதிரிகள்லாம் உங்களுக்கு நிறைய இருப்பாங்க. கண்டும் காணாமல் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அவங்க எல்லாம் வெளியே தெரிவாங்க இந்த வருஷம் உங்களுக்கு. வீட்டில் உங்கள் வீட்டோடைய அட்மாஸ்ஃபியர், உங்கள் வீட்டோடைய எனர்ஜி ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் பியூரிஃபை ஆகணும் அப்படின்னா வீட்டு வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஒன்றிணைஞ்சு இருந்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபேமிலி லைஃப் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளேயே நீங்கள் போயிடுவீங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போகாமல் நிதானமாக குடும்ப விஷயங்களில் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிதானமாக எல்லாத்தையும் சுற்றி யோசித்து மிதனம் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இந்த வருடம் இருக்கும். துர்க்கை வழிபாடு மிக மிக உகந்தது உங்களுக்கு. அதோட வந்து பாலத்திருப்புர சுந்தரியும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சித்தர்களுடைய கனெக்டிவிட்டி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, சித்தர்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களே இந்த வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய பாலத்திருப்புர சுந்தரி தான். குட்டி குழந்தையான ஒரு வடிவத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான். அவங்கள வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது, அப்போ நீங்கள் சித்தர்களை வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது இந்த சித்தர்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து தெளிவாக உங்களுக்கு புரியும். மிதுன ராசிக்காரங்க வந்து ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த ஜனவரி மாதம்லாம் பயணங்கள் இருக்கும் பொழுது அன்எக்ஸ்பெக்டடாக சில இடத்துல செலவு பண்ணுற மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் வரும். அது தேவையான எக்ஸ்பென்ஸா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா கையிருப்பு கரையக்கூடிய அமைப்பும் வந்து நான் ஏன்னா உங்களுக்கு சொன்னேன் பயணங்கள் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க. அது சுபவிரய செலவாக இருக்குன்னு சொன்னாலும் ரொம்பவும் விரயம் பண்ணிடக்கூடாது. தேவையில்லாத செலவுகள் பண்ணாமல் இருந்துக்கிறது ஜனவரி மாதத்தில் ரொம்ப முக்கியம். அதோட இந்த மார்ச் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா யாரையாவது போய் ரொம்ப நம்பிடுவீங்க. ரொம்ப நம்புனீங்க அப்படின்னா ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் ஓவர் ட்ரஸ்டிங்காக போயிடாமல் இருந்துக்கிறது கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த ஜூன் மாதத்துலலாம் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் இல்யூஷன்லாம் இருப்பீங்க. அப்போ இந்த ஜூன் மாதத்தில் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும். இதுவா அதுவா, எங்கே இருக்கலாம், எந்த ஊரில் இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கலாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, இந்த வேலையிலே இருக்கலாமா, இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாமா, இப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதங்களில் முடிவுகள் எடுக்காமல் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப கவனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. மற்றபடி நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடியதெல்லாம் நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்கள் என்ன மாதிரி பேச போகிறீங்க அப்படின்னா நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது, எந்த ஃபீல்டில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் வார்த்தைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த சேல்ஸில் இருக்கவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. டீச்சிங்கில் இருக்கிறீங்க, ஒரு கோச்சராக இருக்கீங்க, கோச் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் நல்ல மணி சோர்ஸ் ஆஃப் இன்கம் நல்லா வரக்கூடியதாக இருக்குது. சில மிதனத்தில் இருக்கவங்க என்ன தொழில் செய்யலாம், எனக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா மிதுனத்துக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா வரும். இல்லையே எனக்கு கம்யூனிகேஷன் வரலன்னா எங்கேயோ உங்களோட விசுத்தி சக்கரம் பிளாக்டாக இருக்குது. எப்படி பிளாக்டாக இருக்கும், நம்மளுக்கு எதையாவது ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகலை, நம்மளுடைய டேலண்ட் என்னன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குங்கிறப்போ அந்த விசுத்தி சக்கரம் பிளாக்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் வராது. ஆனால் கடவுள் மிதுனத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆசீர்வாதமே வந்து பேச்சு திறமை தான். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணி போகலாம், எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணாலும் போகலாம். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மிதனத்துக்கு, உங்களுடைய கம்யூனிகேஷன் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. இன்னும் சொல்லப்போனால் இந்த நவம்பர் 8லேருந்து டிசம்பர் 11க்குள்ளார, டிசம்பர் 11க்குள்ளார, நவம்பர் 8லேருந்து டிசம்பர் 11க்குள்ளார
சில விஷயங்கள்லாம் வந்து ஆச்சரியத்தக்கமாகவே நடக்கிற மாதிரிலாம் சில மேஜிக்லாம் சில மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்கும். அது எப்படின்னா, திடீர்னு ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு growth உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக யாராவது அந்த டைமில் வருவாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட அது எப்படின்னா, இப்போ உங்களுடைய மிதுனத்தோடைய சைன் சிம்பிள் என்னது? 2 பேர் இருப்பாங்க இல்லையா? அப்போ இது வந்து 2 எனர்ஜி, ட்வின் எனர்ஜி அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ட்வின் ஜெமினி, இந்த ஜெமினியே வந்து இந்த ட்வின் தான். கரெக்ட்டா இந்த நவம்பர் 8லேருந்து டிசம்பர் 11க்குள்ளார இந்த ட்வின் உங்கள மாரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஆள நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இப்படி இவங்கள சந்திக்கிறப்போ லக்குக்கான ஒரு கேட், ஃபார்ச்சூன் கேட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டைமில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அந்த டைமில் யார்ட்டையும் சண்டை போட்டுறாதீங்க. அந்த டைமில் வரலாம், அவங்க போயிடலாம். பெர்மனெண்ட்டாக அவங்க லைஃப்பில் இருப்பாங்க அப்படின்லாம் இல்லை. அந்த நேரத்தில் யார் கரெக்டாக இந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த குறிப்பிட்ட இந்த நாட்கள் இருக்காங்களோ திடீர்னு ஒரு வெல்த், திடீர்னு ஒரு growth, அதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுறது, இது ரகசியமாகவே நடக்கும். எல்லாத்துக்கிட்டையும் போய் கரெக்டாக இந்த டேட்டில் எனக்கு வருதான், இந்த டேட்டில் எனக்கு வருதானே, இது ரகசியம். இந்த ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கிட்டு அந்த விஷயத்த சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு அதுக்கான ஒரு ஃபார்ச்சூன் கேட் என்னங்கிறத பார்த்துட்டு சத்தமே இல்லாமல் growth நோக்கி போய்க்கிறதுங்கிறது புத்திசாலித்தனம் மிதுனத்துக்கு. இப்போ வந்து மிதுன ராசியில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், இன்னும் நல்ல ஒரு growth வரணும் அப்படின்னா ஹயக்ரீவரை பிடிச்சிக்கணும். ஹயக்ரீவர் வழிபாடு, கடலூரில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு growth நல்லா அபரீதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஹயக்ரீவருக்கு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்குது, ஹிடன் நாலேஜ் அப்படின்னு. இது மிதுன ராசிக்குமே இது பொருந்தும். செவி வழியாக கேட்டு டெவலப் ஆகுறது, ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஞானம் எங்கெங்கேருந்தோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணுறப்போ ஒரு தெளிவு நிலை, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லாவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஹெல்த் அப்படின்னு பார்க்குறப்போ ஓவர் படப்படப்பு மட்டும் மிதுனத்துக்கு வேண்டாம். அந்த பால்பிட்டேஷன் இருக்கும் மிதுனத்துக்கு. அட்ட ஸ்ட்ரெச்சில் எல்லா வேலையும் சேர்ந்து வரப்போ அந்த கால் தரையில் படாது அப்படின்னு ஒன்று இருக்குது. நிதானமாக ஒரு யோகா பயிற்சி பண்ணுறது, ஏன்னா உங்களுக்கு ஹீலிங் ரொம்ப நல்லா வரும். மிதுனத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹீலிங் சம்மந்தப்பட்டது, உங்கள் பாடி சீக்கிரமாக யோகாவுக்கு அக்செப்ட் ஆகும். அவ்வளோ ஃப்ளெக்சிபிளான பாடி மிதுன ராசியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே. அப்போது அந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நிச்சயமாக ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும் மிதுனத்துக்கு. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,